அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் புதன் தசை புதன் புக்தியின் பலன்கள் என்ன மற்றும் புதன் தசை புதன் புக்தியின் பரிகாரம் என்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜோதிடத்தின் ஆதி குருவான பராசர முனிவரும் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தரும் கல்யாணவர்மாவும் தங்களுடைய நூல்களில் புதன் தசை புதன் புக்திக்கு என்னென்ன பலன்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி காணப்போகிறோம். இதற்காக பராசர முனிவர் எழுதிய பிருகத் பராசர ஓர சாஸ்திரா என்ற நூலிலும், புலிப்பாணி சித்தர் எழுதிய புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலும், கல்யாணவர்மா எழுதிய சாராவளி என்ற நூலிலும் புதன் தசை புதன் புக்தியின் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். எனவே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக காணுங்கள். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான நோட்டிபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஜோதிடம் தெரியவில்லை என்றால், நீங்கள் ஜோதிட அடிப்படையை கற்க விரும்பினால் கீழே உள்ள லிங்கில் சென்று ஒரே நாளில் ஜோதிடம் கற்கலாம் என்ற 3 பாக வீடியோவையும் விம்சோத்தரி தசாபுக்தி வீடியோவையும் கட்டாயம் காணுங்கள். அவற்றை திரைக்கு மேலே தெரியும் லிங்கிலும் சென்று காணலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் புதன் தசை 17 ஆண்டுகளுக்கு நீடிக்கிறது. இந்த 17 ஆண்டுகால புதன் தசையின் போது புதன் கிரகம் தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் செலுத்துகிறது. இந்த 17 ஆண்டுகால புதன் தசையின் போது மற்ற கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தை ஓரளவிற்கு செலுத்துகின்றன. இந்த காலகட்டத்தை புக்தி என்று கூறுகிறோம். புதன் தசையில் முதலாவதாக வருவது புதன் தசை புதன் புக்தி. ஒவ்வொரு தசா புக்தியும் அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான பலன்களை தருவதில்லை. ஒவ்வொரு தசாபுக்தியும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கு ஏற்றவாறு தான் பலன்களை தருகின்றன. உதாரணத்திற்கு புதன் தசை புதன் புக்தி நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்பது அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கு ஏற்றவாறு தான் பலன்கள் அமையும். இப்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் புதன் தசை புதன் புக்தியின் பலன்களை நீங்கள் முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால், உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்திலும் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் புதனின் நிலை மற்றும் ஆதிபத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து அதன் பின்னரே பலன்களை கூற முடியும். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு தசாபுக்தியிலும் ஒரு சில பலன்கள் அனைவருக்கும் பொதுவானதாக அமைகின்றன. இவற்றை பொது பலன்கள் என்று கூறுகிறோம். பண்டைய காலங்களில் பல்வேறு ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தாங்கள் எழுதிய நூல்களில் ஒவ்வொரு தசாபுக்தியின் பொது பலன்களை பற்றி மிக அழகாக விவரித்துள்ளனர். 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தான் எழுதிய புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலும் ஒவ்வொரு தசாபுக்தியின் பொது பலன்களை பற்றி மிக அழகாக விவரித்துள்ளார். இப்போது புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலில் புதன் தசை புதன் புக்தியை பற்றி புலிப்பாணி சித்தர் என்னென்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி காணப்போகிறோம். அடியில் நின்ற புதன் திசைதான் வருஷம் 17, அதனுடைய புத்தி அது மாதம் 4, முடியில் நின்ற நாளதுவும் 39 ஆகும். மூர்க்கமுள்ள அதன் பலனை கூற கேளே. படியில் நின்ற பழம்பொருளும் பாவையரும் சேருவன், பாங்கான சோபனமும் பாங்குடனே காணும். குடியில் நின்ற தெய்வம் குணமுடனே சேரும், குடும்பத்தில் புத்திரனும் குணமுடனே வாழ்வான். இதில் புலிப்பாணி சித்தர் கூறுவது என்னவென்றால், புதன் தசையின் மொத்த கால அளவு 17 ஆண்டுகள். இதில்
முதலாவதாக வருவது புதன் தசை புதன் புக்தி. புதன் தசை புதன் புக்தியின் மொத்த கால அளவு 28 மாதங்கள் 27 நாட்கள், அதாவது 2 வருடங்கள் 4 மாதம் 27 நாட்கள். இந்த காலகட்டத்தை மூர்க்கமுள்ள காலகட்டம் என்று புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். இந்த புதன் தசை புதன் புக்தியின் போது மூதாதையரின் அருள் பெற்று மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் என்றும், குலதெய்வம் மனமொன்றி இருந்து குடும்ப நலத்தை காக்கும் என்றும், புத்திரன் குடும்ப பொறுப்பை உணர்ந்து புத்திரனும் நற்குணங்களை அடைந்து நல்ல புகழுடன் வாழ்வான் என்று புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். அடுத்ததாக பராசர முனிவர் எழுதிய பிருஹத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலில் புதன் தசை புதன் புக்தியை பற்றி பராசர முனிவர் என்னென்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி காணப்போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளவும். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இப்போது பிருஹத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலில் 58ஆம் அத்தியாயத்தில் முதல் 6 ஸ்லோகங்களின் பொருளை அறிந்து கொள்ளப் போகிறோம். मुक्ताविद्रुमलभश्च ज्ञान कर्म सुखादिकं विद्यामहत्वं कीर्तिश्च नूतना प्रभु दर्शनम विभवम दारपुत्रादि पितृमातृ सुखावहम स्वोच्चादिस्थित नीचेस्ते षष्ठाष्टम व्ययराशिगे पाप युक्तेत्वा दृष्टे धन धान्य पशुक्षय आत्मा बंधु विरोधश्च शूल रोगादि संभवः राजा कार्यकलापेन व्याकुलो भवति ध्रुवम द्वितीय द्युन्नाते तु दारा क्लेशो भविष्यति. இதில் பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ அல்லது நல்ல இடத்தில் இருந்தாலோ அப்போது புதன் தசை புதன் புக்தியின் போது நகைகள் சேரும், நல்ல மகிழ்ச்சி உண்டாகும், கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும், கல்வியில் வெற்றி உண்டாகும், அறிவு அதிகரிக்கும், நல்ல காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும், அரசர் முதலிய முக்கியமான புள்ளிகளை சந்திக்கும் வாய்ப்புகள் அமையும், செல்வம் அதிகரிக்கும், வாழ்க்கை துணையாலும் பிள்ளைகளாலும் பெற்றோர்களாலும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். அதே சமயம் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நீச்சம் அடைந்தாலோ அல்லது பகை வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்னத்தில் இருந்து 6ஆம் வீட்டிலோ அல்லது 8ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ புதன் மறைந்திருந்தால் அல்லது பாவ கிரகங்களுடன் புதன் சம்பந்தப்பட்டிருந்தால் அப்போது புதன் தசை புதன் புக்தியின் போது செல்வம் அழியும், கால்நடைகள் அழியும், உறவினர்களுடன் பகை உண்டாகும், வயிற்று வலி போன்ற வயிற்று பிரச்சனைகள் முதலிய நோய்கள் உண்டாகும், அரசாங்க ஊழியர்களுக்கு பதட்டமும் சங்கடமும் உண்டாகும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். அடுத்ததாக 58ஆம் அத்தியாயத்தில் 4ஆம் ஸ்லோகம் மற்றும் 5ஆம் ஸ்லோகங்களை காணப்போகிறோம். द्वितीय द्युन्नाते तु दारा क्लेशो भविष्यति आत्मा संबंधिं ऋणं वाता शूलादि संभवः तद्दोष परिहारार्थं विष्णु सहस्रकं जपेत्. 4ஆம் ஸ்லோகத்திலும் 5ஆம் ஸ்லோகத்திலும் பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் லக்னத்திலிருந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவோ அல்லது 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவோ புதன் இருந்தால் அப்போது புதன் தசை புதன் புக்தியின் போது வாழ்க்கை துணைக்கு பிரச்சனைகள் உண்டாகும், குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருவருக்கு மரணம் உண்டாகலாம், வாத நோய் மற்றும் வயிற்று வலி போன்ற நோய்கள் உண்டாகும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். இதற்கு பரிகாரமாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது நீங்கள் முதலில் விநாயகரை வழிபட்டு விட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்க வேண்டும். புதன் தசை புதன் புக்தியின் தீய பலன்களிடமிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் விநாயகரை வழிபட்டுவிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முழு மனதுடன் படிக்க வேண்டும். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். நான் மீண்டும் கூறுகிறேன், இதுவரை நான் கூறியது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. ஒருவேளை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் புதன் தசை புதன் புக்தியின் பலன்களை துல்லியமாகவும் முழுமையாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்திலும் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும்
புதனின் நிலை மற்றும் ஆதிபத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து அதன் பின்னரே பலன்களை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் கீழே உள்ள அலைபேசி எண்ணிலும் மின்னஞ்சலிலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.